இன்றைக்கி எங்கள் வீட்டு அமாவாசை சமையல் சாம்பார் வச்சுருக்கேன். அவரைக்காய் சாம்பார், சாம்பார் வடை, பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல். இது பாயசம் சாப்பிட்டா யாரும் சாப்பிட மாட்டாங்க, ரெகுலராக போர் அடிக்குது. அதனால் போண்டா சுட்டு பாலில் ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதெல்லாம். சாம்பாரில் வடை சுட்டு போட்டிருக்கேன். ரசம், பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், சாதம், வடை. இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டிமார்ட் போகிறோம். டிமார்ட்டில் என்ன வாங்குறோன்றது பார்க்கலாம் வாங்க. டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். டிமார்ட்டில் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. லைன் டைட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு இது தான் பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இதெல்லாம் பேக்கெட்டில் எடை போட்டு வாங்கியிருக்கேன். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடை போட்டுக்கலாம். பேக்கில் வாங்கினா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் இதில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். வேர்க்கடலை, டிமார்ட்டுக்கு போனால் பாப்கார்ன், நூடுல்ஸ், பாத்திர ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து, ரவா இட்லி மிக்ஸு, தோரம்பருப்பு, சால்ட்டு, உப்பு கடலை, எண்ணெய் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே பேக்கடாக எடுக்கிறது இல்லை, நாங்கள் நம்மளே எடை போட்டு வாங்கிக்கிறது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். டிமார்ட்டில் போனால் கிளாஸ் ஐட்டம், இது 1 பாட்டில் தான் வாங்கினேன். போகும்போது ஒரு 2 பாட்டில் வாங்குவேன். பெருங்காயத்தூள், லவங்கம், விளக்கேற்றுற எண்ணெய், ஊதவத்தி, பிஸ்கெட் பாக்கெட்டு, நாட்டு சக்கரை, முக்கடலை, மேகி, சிந்தால் சோப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஏலக்காய், அவ்வளோதாங்க டிமார்ட் பர்ச்சேஸ். ஓகே, பாய்.